இந்த விஷயத்தை நீங்க உங்க பர்சனல் மேட்டர் மாதிரி பாத்துக்கணும். இப்ப நீங்க சொன்ன விஷயம் எல்லாம் எனக்கு நல்லா புரியுது. ஆனா நான் யார் பேர்ல இந்த கேஸை ஃபைல் பண்றது? சி, அந்த மாதிரி ஒரு ஆள் இது வரைக்கும் பிக்சர்லயே இல்ல. தன்னை கொல்ல யாரோ முயற்சி பண்றாங்கன்னு இந்த பொண்ணு சொல்லுதே தவிர அப்படி ஒரு ஆளை யாரும் பார்க்கல. உண்மைதானே சார்? அனிதா குல்கர்னி மர்டருக்கு பின்னணியில இருக்கிறவங்க தான் என்னையும் கொல்ல ட்ரை பண்ணாங்க. ஐ அம் ஷூர் அபௌட் தட். அவங்கள சில பேரை பத்தின ஃபுல் எவிடன்ஸை நான் வச்சிருக்கேன். உங்ககிட்ட இருக்கலாம், பட் அதையெல்லாம் நீங்க கோர்ட்ல தான் நிரூபிக்க முடியும். டூ ஒன் திங், எதுக்கு நீங்க ஃபார்முலா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. சார், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அவர் பொசிஷன். இந்த பொண்ணை கொல்றதுக்காக நடக்கிற 3வது மர்டர் அட்டெம்ப்ட் இது, அதுவும் பப்ளிக் முன்னால வச்சு. ஒரு சிட்டிசன் கிடைக்கிற மினிமம் ப்ரொடெக்ஷனாவது கிடைக்கும்னு நினைச்சு தான் நாங்க இங்க வந்தோம். அதை தவிர குப்பை தொட்டியில போட போற ஒரு ஃபார்மல் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கறதுக்காக இல்ல. மிஸ்டர் சதீஷ், are you teaching me the law and order? No sir, it's our right and we don't have to beg for it. Mister. Yes Mr. Commissioner, if you're reluctant to enforce the law of the land, I'm sorry, I'll be forced to take the law in my hands. Commissioner, உங்க முகத்துல மறைஞ்சிருக்கிற அந்த பயம் இருக்கே, அது என்கிட்ட இல்ல. இந்த விஷயத்துல நேருக்கு நேர் சந்திக்கிற தைரியம் என்கிட்ட இருக்கு. And please don't try to suppress the truth. நீ கொண்டு வந்த அந்த டேப் எங்க? கேசட்? எஸ், கிரண் அனிதாவை கொலை செய்யறத காமிக்கிற அந்த வீடியோ டேப், அதை பார்க்கணும். There is something fishy here. எதிரில் உள்ள கிளாஸ்ல தெரியுற ரிஃப்ளெக்ஷன் வித்தியாசமா இருக்கு. அது கிரணோடது தானே எனக்கு சந்தேகமா இருக்கு. அது யாருதுன்னு நாம கண்டுபிடிக்கணும். அதனால என் கம்ப்யூட்டர்ல இருக்கிற டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு இதை நான் மாத்த போறேன். கிரணோட அவுட் ஃபிகர் மெஷர்மெண்ட்டும் ரிஃப்ளெக்ஷனோட அவுட்லைன் மெஷர்மெண்ட்டும் ஒத்து போக மாட்டேங்குது. ஐ மீன், கொலை செஞ்சது வேற ஆளா தான் இருக்கும்னு நான் சந்தேகப்பட்டது சரிதான். இனி நம்ம அடோஃபார்ம் அவுட் பண்ணலாம். அடோஃபார்ம்? எஸ், ஆட்டோமேட்டிக் டிடெக்ஷன் ஆஃப் ஃபைனைட் ஃபில் அண்ட் மேட்சிங். இது அமெரிக்க விண்வெளி நிறுவனத்துக்காக நான் செஞ்சு கொடுத்த சாஃப்ட்வேர். இட்ஸ் an image enhancing சாஃப்ட்வேர். கிளியர் இல்லாத சேட்டலைட் பிக்சர்ல இருந்து ஒரு தெளிவான சர்ஃபேஸ் இமேஜை உண்டாக்குறதுக்கு அவங்க இதை யூஸ் பண்றாங்க. சீதா,
Oh my God. It's he, the real murderer. Do you know him? நான் இந்த ஆளை பார்த்திருக்கேன். Then tell me. He's Paul B. Isaac. Paul B. Isaac? Yes. டெல்லியில ஒரு பவர்ஃபுல் தமிழ் பொலிட்டீஷியன். முன்னாடி டெப்டி சென்ட்ரல் மினிஸ்டரா இருந்தாரு. இந்த ஆள் பேர்ல ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் பார்ட்டிக்கு உள்ளேயும் வெளியவும் இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் லஞ்சம் சம்பந்தப்பட்ட எல்லா நியூஸ்லயும் ஹெட்லைன்ஸா இருந்தாரு இந்த ஐசக். அன்னைக்கு அந்த ஆளை பார்ட்டில நீ பாத்தியா? நான் அந்த ஆளுகிட்ட இன்டர்வியூக்காக ட்ரை பண்ணேன். பட் அந்த ஆளு இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்ப நாம உறுதியா சொல்லலாம் கொலை செஞ்சது பால் பி ஐசக் தான். அப்படின்னா கேசட்ல கிரண் எப்படி வந்தாரு? அங்கதான் கம்ப்யூட்டர் மேஜிக் விளையாடி இருக்கு. மாஃபிங் எலாஸ்டிக் ரியாலிட்டிங்கிற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ஒரு ஆளோட முகத்தை இன்னொரு ஆளோட தான் மாஃப் பண்ணி மாத்த முடியும். ஓ, புரியலையா உனக்கு? ஜஸ்ட் a minute. இது அடோஃபார்மை உபயோகிச்சு டிடெக்ட் பண்ணி எடுத்த பால் பி ஐசக்கோட இமேஜ். இது வீடியோ டேப்ல இருந்து கேப்சர் பண்ணி எடுத்த கிரணோட இமேஜ். நான் கிரண மாஃபிங் முறையில பால் பி ஐசக்கா மாத்தி காட்டுறேன், பாருங்க. இந்த ஐசக்க கிரணா நான் திரும்பவும் மாத்துறேன். இந்த மாதிரி நாம யாரை வேணாலும் மாஃபிங்ல மாத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், any doubt? நோ. அப்ப கிரண் The answer is very simple. ப்ரீ-பிளான்டா அனிதா குல்கர்னியை கொலை செஞ்சதுக்கு அப்புறம் தான் பால் பி ஐசக் கேமராவுக்கு தான் முகத்தை காட்டினான். அப்புறம் அவன் திட்டப்படி கிரண் நடிச்ச ஒரு வீடியோ கேசட்டை வச்சு நாம பார்த்த மாதிரி மாஃபிங் பண்ணி இன்னொரு கேசட்டை தயாரிச்சான். கிரண் தான் கொலை செஞ்சாங்கிறதுக்கு ஆதாரமா ஹோட்டல்ல ஒரு கேசட் கிடைச்சது இல்ல, அது அந்த டூப்ளிகேட் கேசட் தான். ரொம்ப கிளவரா பண்ணியிருக்கிற ஒரு கோல்ட் பிளடட் மர்டர். ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரோட உதவி வச்சு தான் இந்த வேலையை பண்ணியிருக்க முடியும். ஸோ அந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியர் யாருன்னு நாம கண்டுபிடிக்கணும். மிஸ்டர் வெங்கடாஜலம், உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க ஒரே புள்ள இல்ல? யார் சொல்லி இந்த மாஃபிங்க பண்ணீங்க? தெரியாது. தெரியாது? தெரியாது. தெரியாது. எதுவுமே உனக்கு தெரியாது? தெரியாது. தெரியாது? போதும் சார், நான் சொல்லிடுறேன், ப்ளீஸ். யார் சொல்லி நீ இந்த மாஃபிங்க பண்ண? பால் பி ஐசக். அதுக்கு அந்த ஆள் உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தான்? 2 lakhs. முதல்ல நான் முடியாதுன்னு தான் சார் சொன்னேன். ஆனா அவங்க என்னை அடிச்சு இழுத்துக்கிட்டு போய் கொண்டுடுவேன்னு மிரட்டினாங்க. வேற வழி இல்லாம ஒத்துக்க வேண்டியதாயிடுச்சு. ஓகே, ஐ எம் ரியலி சாரி சார். இட்ஸ் ஆல் ரைட். யா Sir, there is a call for you. Yes, Paul B. Isaac here. குட் மார்னிங் மிஸ்டர் பால் பி ஐசக். Yeah. Who is calling? நாம போன்ல தான் முதல் முறையா சந்திக்கிறோம். ஐ எம் சதீஷ் ஃப்ரம் பிரியாரின் கம்ப்யூட்டர்ஸ் லிமிடெட். நீங்க செஞ்ச ஒரு பெரிய கொடுமையை நான் பார்த்தேன். அதை பாராட்டுறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். What? அனிதா குல்கர்னியை கொலை செஞ்சுட்டு
அந்த குற்றத்தை கிரண் வர்மாங்கிற ஒரு பாவப்பட்ட வாலிபனோட தலையில நீங்க கட்டினீங்க. அந்த மர்டரை படம் பிடிச்ச வீடியோ டேப்ல உங்க முகத்துக்கு பதிலா கிரண் முகத்தை வச்சீங்க. What the bloody hell are you talking? Yes, it's bloody. Bloody indeed. இப்ப என் கையில இருக்கிற வீடியோ டேப்ல கிரணோட முகம் ஒண்ணும் இல்ல, உன் முகம் தான் இருக்கு. திட்டம் போட்டு நீ மாத்தி வச்ச பால் பி ஐசக்ங்கிற பொலிட்டிக்கல் மேனிபுலேட்டரோட முகம். Shit! ஏன் முகம் செவந்து கொதிக்குது? எமோஷன்ஸ். நீங்க இப்ப இருக்கிற நிலைமையில தான் முன்னாடி நீங்க வேட்டையாடின சித்ராங்கிற பொண்ணு இருந்தா. கேட்டதில்ல? For every action, there is an equal and opposite reaction. அது இப்ப நடக்க போகுது. Now, you can eat that. What? Shit. ஹலோ சார், திடீர்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. சொல்லு. நம்மளோட இம்போர்ட் லைசன்ஸ் அது கேன்சல் ஆயிடுச்சாம். நான்சென்ஸ். என்ன சொல்ற நீ? உண்மைதான் சார். நம்ம ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து தான் முதல்ல மெசேஜ் வந்துச்சு. அப்புறம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல விசாரிச்சதுக்கு அதை அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எதுக்காகன்னு சொன்னாங்களா? இல்ல சார். என்ன சார், என்ன பிரச்சனை? ஹலோ. நீ கேட்ட செய்தி உண்மைதான் சதீஷ். நீ கட்டின பெரிய கோட்டை இடிஞ்சு விழுந்துடுச்சு. ஒரு பெரிய விஷயத்தை நான் சாதாரணமா செஞ்சு முடிச்சிருக்கேன்னா என்னோட பவர் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சாதாரண ஷாக் ட்ரீட்மெண்ட் தான் இப்ப கொடுத்துருக்கேன். உன்னோட கம்ப்யூட்டர்ல வைரஸ் பரவணுமா வேணாமாங்கிறத நீயே தீர்மானிச்சுக்க. ஹலோ மிஸ்டர் சதீஷ். எனக்கு தெரியும் நீ என்ன கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் வந்தது சாரி சொல்றதுக்கு. ஒரு ஆவேசத்துல உங்ககிட்ட ஏதோ பேசிட்டேன். Shall I sit here? Thank you. Thank you. நான் நினைச்சதை விட ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க. Like a Hollywood star. Now I'll come to the point. நீ பேர் வாங்கின படைப்பாளி, புத்திசாலி. இந்தியன் கம்ப்யூட்டர் அரங்கத்துல புதிய பிரகாசம். அந்த மாதிரி ஆளோட வாழ்க்கையில சித்ரா மாதிரி ஒரு பொண்ணு வந்து மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கிட்டா. எதுக்காக இந்த ரிஸ்க் எல்லாம் எடுத்துக்கிற? சோ அவளை எனக்கு விட்டு கொடுத்துரு. அதுக்கு பதிலா நீ விரும்புற எதையும் நான் தருவேன். எதையும். நீ எனக்கு எதை தருவ? அனிதா குல்கர்னி பேர்ல ஓல்ட் டெல்லியில இருக்கிற உன் 10 மாடி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸையா, இல்ல ரோசி ஜான் சாந்தினி சவுக்ல நடத்துற கலாசாகரம்னு ரொம்ப புனிதமான பேரை வச்சிருக்கிற உன்னோட விபச்சார விடுதியா, இல்ல உன் கைப்பிடிக்குள்ள வச்சு அரசியல்வாதிகளை மிரட்டி சாதிச்சுக்கிட்டு இருக்கிற உன்னோட மேனிபுலேட்டர் பதவியா? சொல்லு. பதிலுக்கு நீ எதை தருவ எனக்கு? சதீஷ், உன்னோட ஆர்குமெண்ட் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு தேவை சித்ரா தான். எதுக்கு? நீ ஒரு ஆள் நினைச்சா இந்த நாடு திருந்திராது. உனக்கு இப்ப ஏற்பட்டிருக்கிற நஷ்டம் ரொம்ப கொஞ்சம். நாளைக்கு பத்திரிகைக்காரங்களுக்கு ஒரு படைப்பாளி சக்கரவர்த்தியின் எதிர்பாராத வீழ்ச்சியை பத்தி பத்தியா எழுதி பிரசுரிக்க இடம் கொடுக்கணுமா?
நீ தான் அதை தீர்மானிக்கணும். லோக், இது வரைக்கும் நான் எந்தவித முடிவும் எடுக்கல. ஆனா இப்ப சொல்றேன், சித்ராவை நான் உங்ககிட்ட தரமாட்டேன். அதுக்கு பதிலா பொலிட்டிக்கல் நியூஸுக்காகவே காத்துக்கிட்டு இருக்க இந்திய பத்திரிகைகளுக்கு பால் பி ஐசக்ங்கிற கிரிமினலோட கதையை நான் கொடுப்பேன். ஆல் ரைட், நீ காட்டுற இந்த ஆவேசம் இருக்க, அது கடைசி நிமிஷம் வரைக்கும் இருக்கணும். காட் பிளஸ் யூ. மிஸ்டர் பால் பி ஐசக், ஜஸ்ட் a minute. எனக்கு ஒரு சந்தேகம், அதனால இப்ப கேட்கிறேன். தப்பா இருந்தா மன்னிக்கணும். 30 வருஷத்துக்கு முன்னால நாகப்பட்டினம் ஹார்பர்ல ஒரு புறம்போக்கா செம்பட்ட முடியோட ஒட்டின வயரோட வாழ்ந்த உனக்கு பால்னு பேர் வச்சது யாரு? தெய்வமா? இல்ல எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால வந்த இட்டாலியன் கப்பல் கேப்டன் ஐசக்ங்கிற உன்னோட வெளிநாட்டு தந்தையா? உன் பேருக்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. பாலுக்கும் ஐசக்குக்கும் நடுவுல பாஸ்டர்டுங்கிற பிஏ சேர்த்து அதை நீ பால் பி ஐசக்கா மாத்திட்டான்னு எனக்கு தெரியும். விதைச்ச விதை தான் முளைக்கும். தட்ஸ் ரைட், மிராக்கிள். ஒரு பெரிய மிராக்கிள்ல பிறந்தவன் தான் நான். அன்ன காவடியா ஒரு பார்ட்டில போய் சேர்ந்து தினமும் ஒரு போராட்டம் நடத்தி கொடி பிடிச்சு அராஜகம் செஞ்சு ராவோட ராவா ஊற விட்டு ஓடி திடீர்னு டெல்லியில வந்து முளைச்ச காலம் இல்லைன்னா, நேருக்கு நேர் நின்னு உன்னை கொன்னுட்டு இது ஒரு தற்கொலை நிரூபிக்கிற சக்தி உள்ள a real political manipulator. சம்ஜே? தெரியும், உன் கதை மொத்தமும் எனக்கு தெரியும். அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லாம இந்த டெல்லி மாநகருக்கு வந்து அரசியல்வாதிகளுக்கு கூட்டி கொடுத்து காட்டி கொடுத்த உன் கடந்த கால கதைகள், இப்போதைய மேனிபுலேட்டரோட சாக்கட சரித்திரத்தை என் கம்ப்யூட்டர் டேட்டா பேங்க்ல நான் எடுத்து பத்திரமா வச்சிருக்கேன். கதைகள், அந்த கதைகளை உபயோகிச்சு உன்னால என்ன ஒண்ணு செய்ய முடியாது. என் மயிரை கூட புடுங்க முடியாது உன்னால. Because I am Paul Bastard Isaac. நீ ஞாபகம் வச்சுக்க, பதிலுக்கு நானும் ஒரு பேரை சொல்றேன். சதீஷ். கொடிகாத்த குமரன் வழி வந்த திருப்பூரார் பிரிகேடியர் மருதநாயகத்துக்கு பிறந்த பிரியாரியன் சதீஷ். அந்த மருதநாயகத்தோட மகன் உன் மயிரை புடுங்குறானா இல்லையான்னு பொறுத்திருந்து பாரு. God bless you. God bless you. God bless you.